ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். கீழே சமைச்சே நான் டயர்ட் ஆயிடுவேன். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்ட்ரோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னடா ஹாய் ஹலோ வணக்கம் அது வரல, ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் போர் அடிக்குது. சும்மா ஹாய் ஹலோ வணக்கம் அப்படிலாம் நல்லா இல்லை. நித்யா அப்படி பேச மாட்டாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா நித்யா வேற, நீனி நானங்கோனின்றது வேற. நீனி நானங்கோனினா என்னன்னா, அது வந்து சின்ன வயசில் சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அக்கா வந்துட்டு என்னை அப்படி கூப்பிடுவாங்க. அது அப்படியே இப்போ வரைக்கும் சில பேர் ரொம்ப தெரிஞ்சவங்க க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேர் தெரியும். அதனால் நீனி இப்படி இருக்கும். நித்யா வந்துட்டு ஹலோ, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு பேசுவோம். எனக்கு அது வேணாம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் இப்படி இருக்கேன். அப்புறம் வந்துட்டு புது பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன இப்படி இருக்கேன் மின்னுக்கு மூடினா, மொட்டையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இல்லை, ஸோ அதனால் இப்படி விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிரிஞ்ச் கப்பல் ரியாக்ஷன் பார்ட் 2. ஓகே, நம்ம வந்துட்டு ஃபோனில் தட்டிடுவோம். யாரெல்லாம் வந்துட்டு பார்ட் 1 பார்க்கலையோ, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம ரியாக்ஷனுக்கு போவோம். வெயிட் சவுண்ட் கேட்கல. பேர் என்ன மேகமாடி? ஏண்டா என்ன நான் நல்லா பாக்குறோம் வந்து மூடிக்கிறாங்களே. அப்போ பண்டனி ஒன்றுமே புரியல. ரெண்டாவதுக்கு போவோம். எங்கடா போயிருந்த? அமெரிக்கா வந்து போலீஸ் வந்திருந்தாங்க என்ன பார்க்க. தப்பு பண்ண? ஏய், நான் தப்பெல்லாம் எதுவும் பண்ணல. இங்க இருக்கிற ஜெயில கைதிகள்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஒரு கிரிஞ்சு விஷயத்த எவ்வளோ நேரம் பேசுகிறான் பார்த்தீங்களா? அதனால தான் எனக்கு இந்த கிரிஞ்செலாம் பிடிக்காது. டக்குன்னு சொன்னேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளோதான். சும்மா மேகம் இருக்கு, பக்கத்தில் காக்கா இருக்குன்ட்டு. அமெரிக்காவில் என்னது கைதியெல்லாம் தப்பிச்சுடுறாங்களாம். இவர் வந்துட்டு அவங்களோட என்னது மனசிறையில் இருக்காங்களாம். எப்படி நீங்கள் மட்டும் தப்பிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்படியே அரையணும்னு தோணலை. ஐயோ. ஓகே, அடுத்து 3வது பார்ப்போம். 1வது வந்து புரியவே இல்லை நம்மளுக்கு. 1வது வந்து நம்மளுக்கு புரியவே இல்லை. ஸோ நம்ம 2வது பார்த்தாச்சு, அதுவும் அப்படி இருக்கு. 3வது பார்ப்போம். தொப்பா இருந்தா தான் பிடிக்கும்னா அப்ப குண்டா உள்ளவங்களை லவ் பண்ண வேண்டியதானே? குழந்தைய சுமக்கிறல, அதனாலதானா? அப்ப நீங்க என்ன சுமக்குறீங்க? உங்க வயிறு ஏன் அப்படி இருக்கு? நான் ஷேர் பண்றேன்ல, இந்த ஏரியால எல்லாமே ஃபுல்லா வவுத்து வச்சு முச்சுனா இருக்கிறோம். அது அன்னைக்குதான் இந்த தண்ணி. ஓ, இவ்வளவு அழகான, எப்படி இவ்வளவு அழகான பொண்ணை லவ் பண்றதுனால அந்த ஏரியாவில் ஃபுல்லா ரொம்ப வயிற்றுச்சலா இருக்காங்களாம். ஸோ இவர் அந்த தீ அணைக்க இந்த தண்ணி வச்சிருக்காராம். அடுத்து என்னாச்சு? பார்த்து இல்ல, மீனவர்கள் வந்து பாசுகள் அதிகமா இருக்கும். அதான் இங்க மீன் எங்க இருக்கு? கோதாவரியில கெளுத்தி மீன் இதா இருக்க. கிழத்தி மீன், கிழத்தி. அடுத்தடுத்து இவரோட கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஸோ
கொஞ்சம் கொஞ்சம் கீழே போவோம். ரொம்ப இவர் தான் பண்ணியிருக்காரு. இது என்னமோ ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. ஸோ பார்ப்போம். சுஜி, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. எங்க ஆண்டி ட்ரெஸ். இது ஆண்டியா? அவங்க நல்லா இருப்பாங்களா? எப்ப பாரு ஆண்டி ஆண்டி ஆண்டி. ஐயோ, கேர்ள் ஃப்ரெண்ட்ட போயிட்டு ஆண்டி நல்லா இருப்பாங்களா? ஓ, நீ ஆண்டியோட சட்டை போட்டிருக்க. உன் சட்டை எங்க? இது கொஞ்சம் கிரிஞ்ச மாதிரி இல்ல, வெறி ஆகுது. என்னதான் சொல்ல வரீங்க? அப்படி இருக்கு. இது பார்ப்போம். எல்லாரும் அடிப்பட்டா அம்மான்னு கூப்பிடுவாங்க, நீ என்ன பாட்டுன்னு கூப்பிடுற? நீ அம்மாக்கு மேல அம்மாக்கு மேலிட இவரு கேக்குறாரு. எல்லாரும் அடிப்பட்டா அம்மா தான் கூப்பிடுவாங்க, நீ ஏன் பார்த்தின்னு கூப்பிடுற? பக்கத்துல நீ தானே இருக்க, அப்புறம் என்ன ஆயா நான் கூப்பிடுவாங்க? அம்மாக்கும் மேலடா. என்னடா பண்ற? தாஜ்மஹால் பள்ளிகள்ல செஞ்சாங்கல்ல, அதான் வழுக்குது. குளிங்க குளிங்க சீக்கிரமா நீ காமெடி பண்ணாத, போயிடு. அது என்ன செருப்பு? இல்ல பளிங்கல்லு குளிங்கல்லு குலுங்கி குலுங்கி சிரிக்க வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவளே நல்லா இல்லை. ஸோ நம்ம இவருக்கு போவோம். விஷயம் கிரிஞ்சின்னு பேசும் கிரிஞ்சினா என்ன? சும்மா அந்த பேசும் அப்படின்னு இருக்குமே, அதானே கிரிஞ்சி. இப்ப பேசுறதே புரியல நம்மளுக்கு, என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு இருக்கு. நம்ம அடுத்து போவோம். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொல்ற நீ, என்ன சொல்ற அந்த மாதிரி இருக்கு. ஹரிணி, நீ இந்த கல்யாணம் நடக்கும் மத்திய மண்டபம், அதுக்கெல்லாம் வாசல்ல போய் நின்றாத. ஏன்டா? ஆமா, தாம்பரத்தில் சந்தம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தொட்டு தடவிட போறாங்க. இதுதான் கிரிஞ்ச். இதுதான் கிரிஞ்ச். எவ்வளவு முன்னுக்கிட்டு போய் நிக்காத, சந்தனம் நினைச்சு தட்டுக்க போறாங்க. அடுத்து பார்ப்போம். என்னடா பண்ற? இல்ல அழகான ஓவியத்துக்கு என்னென்ன பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாம பார்த்தேன். சிம்பிள் பவுடர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அழகான ஓவியத்துக்கு என்ன பயன்படுத்துறாங்க பார்த்தேன். என்னடா பண்றேன்? பவுடர் தான் வச்சிருக்காங்க. நேத்து ஃபுல்லா எங்கடா போயிருந்த? நேத்து அமெரிக்கால போலீஸ் வந்திருந்தாங்க. ஏன்டா? என்னடா ஆச்சு? ஒரு சென்னை கம்பெனி பாக்கறதுக்கு ஸ்ட்ரீட்டே உன்னை கற்பனை பண்றாருன்னா ஸ்ரீதேவி மூஞ்ச காட்டா. ஸ்ரீதேவி நீ ஸ்ரீதேவி பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? பார்க்கலாம் தோத்தாங்க. ஸ்ரீதேவி கேக்கி சும்மா தான். அடுத்து பார்ப்போம். பேபி சில பேசி பாத்துக்கியா? செல எங்கயாச்சும் பேசுனாடா? நானும் பார்த்ததில்ல சில பேசி. நீ பேசி பாத்துக்கியா? நான் பேசுறத பார்த்துட்டு தானே இருக்கேன்.
திவ்யா திவ்யா வண்டலூர்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க நாளைக்கு. ஏன்னா ரெண்டும் வந்துட்டு ஒன்று குரங்கு ஒன்று எருமை மாடுல, அதனால தான் வண்டலூர் ஜூல இருந்து கூப்பிட்டாங்க. உடனே போலாமா? ஏண்டா? இல்ல அங்க அங்க மாடுகள்லாம் மாடுகள்லாம் நிறைய நிறைய கம்மியா கம்மியா இருக்கான், இருக்கான், அதனால தான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. மான் மான் மாங்குட்டி. என்னாச்சு? என்னாச்சு? குரங்கு கீரை விட்டுச்சுடா. ஆமா, இந்த மாதிரி ஒரு பூமாலையை பார்த்தா கீராம என்ன பண்ணும்? ஐ லைக் யோர் கான்டென்ட். யா நீங்க ஜோக்கா பண்றீங்க. குரங்கு என்ன கீறிச்சான் அவரு. ஏன்? ஏன்னா ஒரு பூமாலையை பார்த்தா குரங்கு கீரை தான் செய்யும். என்னடா குயில் கூவுற சவுண்டு கேட்கல? நான் இருமனண்டா. இருமுனதா? இப்பதான் நான் உங்களை பெருமையா சொன்னேன். இப்பதான் உங்களை நான் பெருமையா சொன்னேன். குயில் கூவரமா இருக்கான். கோயில். ஐயா கேக்கே லாஸ்ட் பாப்போமா இல்ல? கேக்கே இன்னும் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்ப்போம். ஓகே. ஏய் ஏய் ஹரிணி, ஹாப்பி ஹாப்பி ஹோலி. ஹோலி. இன்னைக்கு என்ன ஓலியா? எனக்கு போய் சொல்றேன். ஏய் ஏய் 7 7 வண்ணங்களுக்கு வண்ணங்களுக்கு வாங்க வாங்க வேண்டிய வேண்டிய உனக்கு வருஷம் ஃபுல்லா ஹோலி ஃபுல்லா தான். ஹோலி தான். ஹோலியா? ஏன்னா வானத்தில் இருக்கிற வண்ணம் மாதிரி ரெயின்போ. ரெயின்போ ரெயின்போ இவங்க தான் அந்த ரெயின்போ. கேக்கே அடுத்து கடைசி கடைசி த லாஸ்ட். நீ ஏன்டா இன்னும் டின்னர் சாப்பிடாம இருக்க? வயிறு ஃபுல்லா ஏய் ஃபுல்லா இருக்கு, இப்பதான் சூப் குடிச்சேன். ஓயோ ஓயோ ரூம்ஸ்ல ரூம்ஸ்ல ஈவினிங் ஈவினிங் காம்ப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி சூப்ஸ்லாம் சூப்ஸ்லாம் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வந்தேன். கொஞ்சம் லேட்டாக விட்டு. என்னை விட்டு குடிச்சிட்டு பாத்தியா? எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு எனக்கு தோணல. ஏய் முருங்கக்காய் முருங்கக்காய் சூப்படி ஜூஸு. ஜூஸ் அப்புறம் உனக்கு கொடுத்துட்டேன்னா நான் வாங்கிட்டு நான் சேஃபாக இருக்கணும். சூப்பரா இருக்கும். இது வந்து கிரிஞ்சு இல்லை. இது வந்துட்டு அற விடணும். அறையணும் அற விடணும். அதெல்லாம் தேவையில்லாத கான்டென்ட். லாஸ்ட் வேற பார்ப்போம். வேற 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 எனக்கு உங்களை பெருமையா பேசினேன். நேத்து ஃபுல்லா எங்கடா போயிருந்த? நேத்து நேத்து அமெரிக்கால இருந்து போலீஸ் வந்திருந்தாங்க. பேபி என்னால ஒரே நேரத்துல நிலாவையும் சூரியனும் ஒட்டுக்கா பார்க்க முடியாது. அது எப்படிடா? ஃபாரின் கண்ட்ரில தான் பார்க்க முடியும். என்னால இங்கே பார்க்க முடியும். என்னடா சொல்ற? நீலா நிலா சாரி. சாரி. ப்ளூப்பர்ஸ் ஸோ சாரி. நம்ம வேற பார்ப்போம். ஏன்டா ரோஸ் இல்ல? யாராச்சும் யாராச்சும் ரோஜா ரோஜா தோட்டத்துக்கே ரோஸை கொடுப்பாங்களா? ஏன்னா ரோஜா ஏன்னா ரோஜா தோட்டத்தை பாதுகாத்துறதுக்கு தோட்டக்காரன் தோட்டக்காரன் கொடுப்பாங்க. எந்த தோட்டக்காரங்க தரப்புற? நான் எந்த அந்த தோட்டக்காரன் தோட்டக்காரன் தரப்போறதா என்னதான் வீட்டுக்காரன தரப்போறேன். இல்லை எந்த தோட்டக்காரனுக்கு தர போறேன்? நான் தான் வீட்டுக்காரனா வரப்போறோம். ஓகே. இது கிரிஞ்சுன்னு நம்ம யோசிச்சோன்னா சில சாரி ஓகே கேட்க கிரிஞ்சுன்னு பார்த்தோன்னா சில இது கிரிஞ்சா இருந்துச்சு. சில இது வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ராவியாக இருந்துச்சு. கிரிஞ்சாக தான் இருந்துச்சு, பட் கிரிஞ்சு இல்லை. இவ்வளோதான். ஆனால் வர வர மோசமாக கிரிஞ்சு பண்ணுறாங்க. ஸோ அது வேணாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட வரேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பாய்.